டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது. 30 ஏக்கர் வருங்களா அது? 30 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க ஃபேஸ் 3யா ஐயோ அது வந்து லாஸ்ட்ல இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா நம்மளது அப்படி கிடையாது. ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னாலே நம்ம ஃபேஸ் 3 வந்து ரோட் மார்க்ல தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே ட்ரீஸ் தான் வச்சிருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும். சைட் ஃபுல்லாவே எல்லாத்துலயுமே நம்ம வந்து ட்ரீஸ் வச்சிருக்கோம். ஆமா ஆமா. ஸோ வந்து இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ் அதிகமா போச்சு அப்படின்னா ஃபுல்லா வந்து கிரீனிஷாவே இருக்கும். 5 கிலோமீட்டர்ல இருக்கு இல்ல 10 நிமிஷம் டிராவல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லயே வந்து காலேஜ், 2 காலேஜ் இருக்கு. பார்மசி பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று. எங்க இருந்து வந்து வாங்கியிருக்காங்க சார்? சார் இது அரௌண்ட் சென்னைன்னு வாங்கியிருக்காங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களும் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. அதனால இப்படிதான் வரவங்கன்னு கிடையாது. நம்ம திருவண்ணாமலையில இருந்து கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறத பார்த்தா சென்னைக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து டெவலப்பான சிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டெவலப்பான சிட்டி சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சென்னையில் ஒரு லேண்டு போட்டுறதும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்சிபுரத்தை வந்து இறங்கியிருக்கேங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சென்னையில் வந்து அதிகமாக இருக்கீங்க. நிறைய பேர் நம்ம கால் பண்ணியும் சரி கமெண்ட்லையும் சரி சென்னை பக்கம் ஒரு நல்ல லேண்டு போடுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் சூப்பரான நம்ம சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சைட்டு எங்க இருக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம கேட்டலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். வாங்க சார், இந்த சைட்டுக்கு வரக்கூடிய சரியா லொகேஷன் சொல்லுங்க, எங்க அமைச்சுன்னு சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் லொகேட்ல தான் அமையுது, சர்க்கிள்ல தான். இப்போ எங்க இருக்குன்னா நம்ம காஞ்சிபுரம் டு வந்தவாசி போற ரோட்ல வெம்பாக்கத்துக்கும் முன்னாடி கோழிவாக்கம்ன்ற ஏரியால தான் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். உங்க கம்பெனி நேம் சொல்லிடுங்க சார். சார் நம்ம கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா VSS அசோசியேட்ஸ் சார். ஓகே. இது வந்து பெத்தமால் நகர்னு சொல்லுவோம். பெத்தமால் நகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது. 30 ஏக்கர் வருங்களா? 30 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிச்சிட்டோம். சூப்பர். அதுலயும் ரிமைனிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது ஃபேஸ் 3. ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க ஃபேஸ் 3யா ஐயோ அது வந்து லாஸ்ட்ல இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா நம்மளது அப்படி கிடையாது. ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னாலே நம்ம ஃபேஸ் 3 வந்து ரோட் மார்க்ல தான் கொடுத்துருக்கோம். பின்னாடி பாருங்க ஆன் ரோட் பஸ் எல்லாம் போகுது பாருங்களா. பஸ் போகுது, ஜேசிபி என்ற வெளியில போகுது பாருங்க. ஆமா, எல்லாமே ஆன் ரோடு பேசுங்க. அது முக்கியமான சிட்டிக்குள்ள ஆன் ரோடு பேச வந்து ரோடு இந்த மாதிரி சைட்டு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. வீடியோக்களை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே. ஏன்னா அப்பதான் என்ன ரேட்ல கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்க்கு இந்த சைட்ல இருக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். நம்ம இந்த சைட்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார்? அதுவும் இல்லாமல் பார்த்தா இந்த இடத்த சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படியே சார்? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து 40 ஃபீட் ரோடு. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் வந்து சப் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் அண்ட் 23 ஃபீட் ரோட்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பிளாக் டாப் ரோடு தான். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரீஸ் தான் வச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். சைட் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ட்ரீஸ் வச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். ஸோ வந்து இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ் அதிகமாக போச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாகவே இருக்கும். சென்னைக்கு முக்கியமே அதுதானே. ஆமாம், சென்னை வெயில தாங்க முடியாது. நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிழல்ன்றதே சொல்ல முடியாது. ஆமாம், இப்போ சைட்டை பார்த்தீங்கன்னா பில்டிங் தான் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சி வெயில நான் நிற்க முடியாமல் நின்றுருக்கு. ஏன் பார்த்தா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தகவலை சொல்லணும், நல்ல ஒரு லேண்ட் இருக்குன்னு நம்ம தகவல் சொல்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த இடத்த நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார் வேற என்ன சார் இந்த இடத்த சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது சார்? இப்போ நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இருக்குது சார். காலேஜ் பல்லவன் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, பார்மசி காலேஜ் இருக்கு, அண்ட் தென் வந்து மீனாட்சி காலேஜ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்ல தான் சொல்லுவாங்க. 5 கிலோமீட்டர்ல இருக்கு இல்ல 10 நிமிஷம் டிராவல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லயே வந்து காலேஜ், 2 காலேஜ் இருக்கு. பார்மசி பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மீனாட்சி காலேஜ் இருக்கு. மீனாட்சி காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸே சொல்ல தேவையில்ல, நியர்பைன்னே சொல்லலாம். ஆமா, நியர்பை இருக்கு. ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ வெம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெல் டெவலப்டான ஏரியா. அது வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி தான், கிராமம் கூட சொல்ல முடியாது, டவுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது வந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகே சார். நம்ம அது நீங்க அது வந்து எல்லாமே அங்க இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே நியர்பை தான். ஓகே சார். இப்போ வந்து நம்ம சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க சென்னைக்குள்ள. அதே மாதிரி சென்னைக்கு அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு பிசினஸ் ரீதியாகவும் வேலை பார்க்குற ரீதியாகவும்
ஏரியாவை என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார் இங்க நம்ம பக்கத்துலயே சிப்காட் இருக்கு. ஸோ அதனால ஒர்க்கிங் ஸ்பேஸ் எல்லாருமே இங்கே தான் போறாங்க. சிப்காட்ல பத்தி டெவலப்பிங்ஸ் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒர்க்கிங்கும் வந்து நியர்பை எல்லாமே இருக்கு. எல்லாமே நியர்பை தான் இருக்கு. காஞ்சிபுரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 9 கிலோமீட்டர்ஸ் ஹார்ட்லி 9 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு பெரிய இது கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஆண்டோட பேசா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பஸ் வசதி எப்படி சார் இருக்கும்? சார் பஸ் நம்ம சைட் பக்கத்துலயே இருக்கு. நீங்க என்ட்ரன்ஸ் பாத்தீங்கல்ல, என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 500 மீட்டர்ஸ் கூட கிடையாது. பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்கு. 24 ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்கு சார். 24 ஹவர்ஸ் இருக்கு. பட் டைமிங் பஸ் இருக்கு. அது ஒன்றும் பஸ் கன்வென்ட்டி இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சார்? எல்லாமே வந்து பிளாக் டாப் ரோட் தான் சார் பிளாக் டாப் ரோட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். இப்போ நாளைக்கே வந்து கஸ்டமர் வந்து இங்கே வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் லைன் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கே வந்து வீடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இபி கோஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஓகே. அதுதான் எல்லாமே கிரவுண்ட் லெவல் வாட்டர் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்லேயே இருக்கு. 30 அடியில் எடுத்துக்கலாம். 30 அடியிலே எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா இருக்கு. இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா 30 அடியில் கொடுத்துட்டு இருக்காங்க. ரோட பார்த்தீங்கன்னா பல புதுசாக அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து சேலாஜ் பேஸ் 1 பேஸ் 2 எல்லாமே சேலாஜ் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. நம்ம பேஸ் 3 நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு பேஸ் சென்னைக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து டெவலப்பான ஏரியா. அதில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு பேஸில் இந்த மாதிரி சைட்டு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைட்டு வந்து பேஸ் 1 பேஸ் 2லாம் எங்கேருந்து வந்து வாங்கியிருக்காங்க சார்? சார் இது அரௌண்ட் சென்னைன்னு வாங்கியிருக்காங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களும் வாங்கியிருக்காங்க. ஓகே. அதனால இப்படி தான் வரவங்க கிடையாது. நம்ம திருவண்ணாமலையிலேருந்து கூட வந்திருக்காங்க. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த கோயில் முடிச்சுட்டு இப்படி வரும்போது சரி இங்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விசிட்டில் கூட வந்திருக்காங்க. ஆடை பார்த்துட்டு. ஸோ அது மாதிரி கஸ்டமர்ஸ் எங்கேருந்து வந்தாலும் வராங்க சார். இல்லை இன்னொன்று மெயினாக இந்த சைட்டோட வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது நம்ம சொல்றது வந்து தேர்ட் ஃபேஸ் கொடுக்குறோம். தேர்ட் ஃபேஸே நாங்கள் ஆன் ரோட் கொடுக்குறோம். அடுத்து ஃபேஸ் 4மே வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். சூப்பர். அதுவுமே அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். சூப்பர். நியர்லி அது வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ல இருக்கு, லைன்ல இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ரோட் ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ஃபேஸ் 3ல வந்து எத்தனை சைட்டு சார் இருக்குது சார்? இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 3 வந்து 7 ஏக்கர்ஸ் சார். 7 ஏக்கர்ஸ்ல வந்து 145 பிளாட்ஸ் 145 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். ஓகே. இதுல ரேஞ்சஸ் வந்து பிளாட்டோட ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 600ல இருந்து 1900 வரைக்கும் இருக்கு சார். 600,000 அதோட ரேட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் வந்து 600ல இருந்து 1900 வரைக்கும் இருக்கு. ஒரு ரெண்டு வேரியேஷன் பிரிச்சிருக்கீங்க. எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு 1200 தான் வேணும்னா நீங்க 600 எடுத்துக்கலாம். இல்ல நீங்க 1300 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே சார். சோ சைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு சைடு வேணும், வடக்கு சைடு சார். இப்போதைக்கு வந்து 4 டைரக்ஷனுமே அவைலபிலிட்டி இருக்கு சார். இல்ல 4மே வச்சிருக்கீங்க. 4 டைரக்ஷன்லயுமே இருக்கு. கொஞ்சம் மூவ் ஆயிட்டே இருக்கு. பட் as soon as எவ்வளவு ஃபாஸ்ட் கஸ்டமர் வந்து புக்கிங் பண்றாங்களோ அது அவங்களுடைய சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் 145 சைட்ல வந்து ஒன்று எத்தனை போயிருக்கு சார்? ஒன்று எத்தனை இருக்குது சார்? இப்போதான் சார் போட்டிருக்கோம் சைட்டு. அதனால அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு சார். ஓகே. இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கூட புக்கிங் ஆகலாம், 2 பிளாட்ஸ் புக்கிங் ஆகலாம். ஸோ அது வந்து நம்ம அஷூரன்ஸ்க்கு இவ்வளோ தான் முடிச்சிருக்கோன்றது கொடுக்க முடியாது. சூப்பர். நம்ம இப்போ செகண்ட் கூட இப்போ புக்கிங் ஆகிருக்கலாம். ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா 2 பிளாட் 3 பிளாட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அட் ப்ரெசென்ட் வேக்கண்ட் இருக்கு. 4 டைரக்ஷனுமே இருக்கு. அது கன்ஃபார்மாக சொல்லலாம். ஓகே. 4 டைரக்ஷனுமே இருக்கு. இந்த விஎஸ்எஸ் பெத்தமான நகரில் பார்த்தீங்கன்னா பேஸ் 3 நம்ம பேசிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்குள்ள இல்லாட்டினாலும் அந்த லேண்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுனால நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஆன் ரோடு பேஸ் இருக்குது, பக்கத்தில் 2 காலேஜ் அருகாமலே இருக்க போது, அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போனால் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. நிறைய பேர் சொல்லலாம் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும், 3 கிலோமீட்டர் காலேஜுக்குலாம் போகணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. நம்ம காஞ்சிபுரத்தில் வரும்போது சைட்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா 2 பல்லவன் பாலிடெக்னிக்கும் பல்லவன் பார்மசி காலேஜும் பக்கத்திலே அருகாமையில் இருக்குதுங்க. அதனால நம்ம சொல்கிறோம் இந்த அம்யூனிட்டிஸோட கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. இன்னும் முக்கியமான காலேஜ் எல்லாமே இருக்குது. முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே லோனை தான் எதிர்பார்ப்பாங்க. லோன் இருக்கு. லோன் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்ட் நான் நேஷனல் 2 பேங்க்லையுமே நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ கஸ்டமரோட சாய்ஸ் தான். எனக்கு நேஷனல் பேங்க்ல வேணும், 4 நேஷனல் பேங்க்னாலும் உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் நாங்கள் மூவ் பண்ணுறோம். 80% வரைக்கும் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால லோனு போகிறவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சூப்பர். அதே மாதிரி வீடு கட்டி வந்து 1 BHK 2 BHK வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணி தரலாம் சார். கஸ்டமரோட சாய்ஸ் தான். இப்போ வந்து லேண்ட் பிளாட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். கஸ்டமர் வந்து எனக்கு வீடு கட்டித்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே நாங்கள் கட்டி தருவோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறும்.
ஓகே அதுக்கு கஸ்டமருடைய டிசைன்ஸ் மாதிரி மாறும். அவரோட முடிவுல இருக்குது. ஆமா. ஸோ முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நீ பஸ் வசதி எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் சிட்டிக்குள்ள வந்து ஜங்ஷன் பக்கத்தில் வேணுங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் சென்னை சொல்ல தேவையில்லை, ஏர்போர்ட்டு ஜங்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இந்த காஞ்சிபுரம் விட்டு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஏர்போர்ட் இல்லாட்டி ஜங்ஷன் இந்த ஆமா சார். இப்போ மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹார்ட்லி 25 கிலோமீட்டர்ஸ் வருது. ஹார்ட்லி ஒரு 45 மினிட்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணலாம். பரந்தூர் வந்து இன்னும் வந்து திட்டம் வந்து செயல்படுத்தாம இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குதானா? போயிட்டு இருக்கு. சூப்பர். நம்ம அங்க போனால் இப்பதான் அடிக்கல் போட்டிருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. போனா கூட பார்க்கலாம். ஓகே. அதனால இங்க இருந்து உங்களுக்கு ஹார்ட்லி உங்களுக்கு 25 கிலோமீட்டர்ஸ் வரும். சூப்பர் சார். இப்போ 25 கிலோமீட்டர்ஸ் வந்து சென்னைன்னு எடுத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் வந்து பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆமா ஆமா சார். முக்கியமாக சென்னைக்குள்ள வந்து எல்லாமே சதுரடியில சொல்லுவாங்க. ஒரு சதுரடி எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 600 பிளாட் சைஸ் வந்து 600 to 1900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அண்ட் தென் பிளாட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 1250 பர் ஸ்கொயர் ஃபீட். ஓகே. ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1250. அதே போல ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 1900. ஓகே. அதோட அளவு. ஆமா, அதோட அளவு ரெண்டுலயுமே சொல்லிட்டேன். ரெண்டு லாங்குவேஜ்லயும் சொல்லிட்டேன். ஓகே சார். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து phase 1, phase 2, phase 3 எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி தான். கேட்டட் கம்யூனிட்டி. ஆமா. சுத்துக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் அப்படியே இருக்குது. ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆக காம்பவுண்ட் லெவலும் அது மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். முதல்ல வந்து கஸ்டமர் வந்து பார்த்தாங்கன்னா இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணிட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. ஸோ முதல்ல வாங்கினவங்க ஃபேஸ் 1ல வாங்கினவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேஸுக்குள்ள வந்துச்சான்னு தான் கேட்பாங்க. ஓகே. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான். ஃபேஸ் 4ம் கேட்டட் கம்யூனிட்டிலே தான் வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த லேண்ட் புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார் கொடுக்கணும்? பிளாட்டுக்கு வந்து 50,000 50,000 அட்வான்ஸ் பண்ணணும். அவங்க எத்தனை எடுத்தாலும் சரி, 2 எடுத்தாலும் சரி, 3 எடுத்தாலும் சரி, ஒரு பிளாட்டுக்கு வந்து 50,000 அட்வான்ஸ் பண்ணணும். ஸோ 50,000 அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் லீகல் டாக்குமெண்ட் கொடுப்போம். நீங்கள் லீகல் டாக்குமெண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன மூவ் பண்ணலாமோ, லோன் போகிறவங்க லோன் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ கையில் ரெடி கேஷ் இருக்கிறவங்க உடனே கூட நீங்கள் லோன் லீகல் முடிச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிக்கலாம். சூப்பர். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் வரும். காஞ்சிபுரத்தில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன். சூப்பர் சார். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா முக்கியமான சென்னைக்கு அடுத்து பார்த்தா காஞ்சிபுரம் மாவட்டம் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் கூடுவாஞ்சேரி சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி தாம்பரம் நிறைய போட்டிருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இந்த சைட்டை நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சென்னை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளோட சேனல் போய் யாரும் எங்கே இருக்குது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம கேட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் போயிருக்கும். அதில் போய் செக் பண்ணி உடனே விசிட் பண்ணுங்கள். இவ்வளோ காஞ்சிபுரத்தில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஆண்ட்ராய்டு பிளேஸோட எங்கேயுமே கண்டிப்பாக கிடைக்காது. இந்த காஞ்சிபுரம் மக்கள் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மக்கள் மட்டும் வாங்க கிடையாதுங்க. சார் சொன்ன மாதிரி போய் திருவண்ணாமலை, சென்னை இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வாங்கி போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி இடம் வாங்கணும் பார்த்தீங்கன்னா உடனே வாங்க. மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து வரணும், இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்லாம் எப்படி போவோம் அப்படின்லாம் எனக்கு தேவை. கேப் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் 2 ஃபெசிலிட்டிஸுமே நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஓகே. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்க. அது வரைக்கும் பாய்.